விரைவில் எங்க ஏதாவது முறைகேடுகள் இருந்தால் அதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு அதுக்கான விசாரணையும் பேரலா துவக்கும். எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கோம் சார்? இது சென்னை தான் ஹெட் ஆஃபீஸ்ல மட்டும்தான் இந்த மாதிரியான இதில் நடந்திருக்கு. ஸோ மற்ற இடத்துல பெரிய அளவில் டேட்டாக்கள், அதாவது இது மாதிரியான கிரிட்டிக்கல் டேட்டா, இந்த மாதிரி டெண்டர் சம்பந்தப்பட்ட டேட்டாக்கள் மற்ற இடத்துல இல்ல, ஹெட் ஆஃபீஸ்ல மட்டும் தான் இருக்கு. இது வரைக்கும் 18 ஹார்ட் டிஸ்க் ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் ரேண்டமா போயிருக்கு. ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ரேண்டமா போயிருக்கு. ஸோ அதுக்கான கணக்கீடுகள் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. அதோட டேட்டா வேற காப்பி எங்க இருக்குன்னு ஒரு சில இதுக்கு வந்து அடிஷனல் காப்பீஸ் இருக்கு, டேட்டாவுடைய அடிஷனல் காப்பீஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து ரெக்கவர் பண்றதுக்கான வேலைகள் இருக்கு. ஒரு சில டேட்டாவுக்கு மட்டும் ஹார்ட் காப்பி இருக்கு. ஸோ அதெல்லாம் பரிசோதிச்சு இருக்கிறதெல்லாம் டேட்டா இருக்கு. எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கோம் சார்? இல்ல, போலீஸ் விசாரணை முடியட்டும். அவங்க இன்னும் நிறைய விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க, துரிதமா பண்ணிட்டு இருக்காங்க. ஹார்ட் டிஸ்க் எல்லாம் எங்கெங்க போயிருக்கு, எங்கெங்க டிராவல் பண்ணிருக்கு, எங்க எடுத்துட்டு செல்லப்பட்டதுன்னு பாத்துருக்காங்க. இல்ல, உள்ள இருந்து ஒரு சில பேர் வந்து இதை செய்து கொடுத்திருக்கலாம். சோ அதுதான் விசாரிச்சுட்டு வராங்க. முழுமையான விசாரணை முடியறதுக்கு முன்னாடி நம்ம இதை பத்தி பேச வேண்டாம். முழுமையான விசாரணை இல்ல, எல்லா ஒரு சில முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ்ல ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் ஒவ்வொரு சில டேட்டாஸ் வந்து ஒரு சில ஹார்ட் டிஸ்க்ல ஒரு சில இதுல இருந்து போயிருக்கு. ஒவ்வொரு 2வது ஃப்ளோர்ல இருந்து 3வது ஃப்ளோர் எல்லா ஃப்ளோர்லயும் ஒரு சில இடத்துல டிபார்ட்மெண்ட் இருந்து போயிருக்கு. சோ அதை எடுத்து என்ன பண்ணாங்க என்னன்னு விசாரிச்சுட்டு வராங்க. மின்வெட்டு பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் ஹார்ட் டிஸ்க் வச்சு திசை திருப்ப பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. யார்? நம்ம உத்தமர் செந்தில் பாலாஜி. அவர் என்ன வேணாலும் பேசலாம். அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன நடந்திருக்குன்னு நம்ம வந்து எல்லாம் பார்த்துட்டே தான் இருப்போம். சரியா? செந்தில் பாலாஜி வந்த பிறகு இந்த டிபார்ட்மெண்ட் என்ன ஆச்சுன்னு தெரியும். சோ செந்தில் பாலாஜியோட பேட்டியில நானும் மதியம் பார்த்தேன். என்ன சொன்னாரு? டெண்டர்ல வந்து என்ன இருக்கு, போர்டு தான் அப்ரூவ் பண்ணுச்சுன்னு. அப்புறம் எதுக்கு சிபிஐ விசாரணை வந்துச்சு? செந்தில் பாலாஜி இருக்கப்ப தானே இந்த டெண்டர் வந்து விடப்பட்டுச்சு, டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டர். ஏன்னா போர்டுல நீங்களே ஒரு 4 பேரை உட்கார வச்சுட்டு நீங்களே அப்ரூவ் பண்ண சொன்னா அப்ரூவ் பண்ண மாட்டாங்களா? சோ இந்த டெண்டர்ல 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா மதிப்புள்ள டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்கு 13 லட்ச ரூபாய் கோட் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க உயர்நீதிமன்றத்தில். இதனால சிபிஐ போச்சு. சோ இந்த செந்தில் பாலாஜி இருக்கிறப்ப தான் இதே டெண்டர் போச்சு. சோ டெண்டர் எஸ்டிமேஷன்லேயே ப்ராப்ளம் இருக்குன்னு தானே சொல்றோம் நம்ம. சோ டெண்டர் இவ்வளவு பெரிய கம்பெனில டெண்டர்ல நீங்க எஸ்டிமேஷன் பண்றப்ப ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா மதிப்புள்ள டிரான்ஸ்ஃபார்மர் நீங்க 13 லட்ச ரூபாய்க்கு கொட்டேஷனே கொடுக்கறதுக்கு நம்ம வந்து டெண்டர் கோட்டே அப்படி பண்ணுவோம்னா அப்ப எஸ்டிமேஷன்ல ப்ராப்ளம் இருக்குல்ல, அடித்தளத்திலே ப்ராப்ளம் இருக்கு. சோ இது மாதிரி எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் நீங்க வந்து டெண்டர் எஸ்டிமேஷன்ல நீங்க தவறு பண்ணிருப்பீங்க. சோ நம்ம போன வாரம் பார்த்திருப்பீங்க, பிரஸ்ல எல்லாம் வந்திருக்கும். டெண்டர் எஸ்டிமேஷன் பாலிசி இப்ப புதுசா மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. எப்படின்னா மார்க்கெட் ரேட் அசஸ்மெண்ட் பண்ணணும், மேனுஃபேக்சர் ரேட் அசஸ்மெண்ட் பண்ணணும், அது இல்லாமல் மதர் ஸ்டேட் அதர் பிஓஸ் எல்லாம் அசஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா நம்ம ப்ரீவியஸ் பிஓ எப்படி இருக்கு, மதர் ஸ்டேட் ரேட்டு, இந்த மாதிரி இவங்கெல்லாம் வச்சு ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்ணி வந்திருக்காங்க. எங்கேயுமே வந்து மேனுஃபேக்சர் ரேட்டு மார்க்கெட் ரேட் எல்லாம் பார்க்கல. ஸோ டெண்டர் பாலிசி வைஸ் வந்து நிறைய டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டிய காரணத்தினால தான் தொடர்ந்து கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து ரிவ்யூ பண்ணிட்டே வரோம். ஒவ்வொரு இடத்துலயும் பாலிசி வைஸ் டெசிஷன் எடுக்க வேண்டியிருக்கு. எதனால வந்து சோலார்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கு? சோலார் பவர்ல எங்க போனாலும் என்ன சொல்றாங்க, நாங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தா எங்கேயுமே வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. அன்னைக்கு போன வாரம் மீட்டிங்ல வெண்டர்ஸ் மீட்டிங்ல நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, எங்கேயுமே வெளிப்படைத்தன்மை இல்லை. ஒரு சில புரோக்கர்களுக்கு போய் 25 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு, 30 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு ஒரு மெகாவாட்டுக்கு 25 லட்சம் 30 லட்சம் கொடுத்தால்தான் அந்த புரோக்கர்கள் வந்து பாஸ் பண்ணப்பட்ட நிலைமையில கடந்த 5 வருஷமாக இதே உத்தமர் செந்தில் பாலாஜி இருந்த டைம்ல இருந்து ஆபரேட் ஆயிட்டு இருந்திருக்கு. ஸோ இதை வெளிப்படைத்தன்மை கொண்டு போறதுக்கான வேலையை தான் நாங்கள் செஞ்சுட்டு வரோம். ஏன்னா நிறைய பேருடைய பங்களிப்பு நம்மளுடைய சோலார்ல நிறைய ரெனியூபிள் எனர்ஜியில் நிறைய பேருடைய பங்களிப்பு வேணும். அப்பதான் இந்த இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகும். இது நல்ல க்ரோ ஆக வேண்டிய இடத்துல இருக்கும். தமிழ்நாட்டில் சோலார் பவர்ல நிறைய வளர்ச்சிகள் அடைய வேண்டிய நேரத்தில் இந்த மாதிரி ஒரு 4-5 புரோக்கர்களை வைத்து இந்த கடந்த 5 ஆண்டுகளாக இந்த டிபார்ட்மெண்ட் முழுவதும் இப்படிதான் இருந்திருக்கு. ஸோ இதை சரி செய்ய வேண்டிய வேலைகள் அனைவரும் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு வரோம். இது சோலார்ல வெளிப்படைத்தன்மையோடு யார் வேணாலும் பங்களிக்கலாம், அவங்களுக்குலாம் ஓப்பனாக கொடுக்கணும், டிரான்ஸ்பரண்டா கொடுக்கணுன்ற வேலைகளை பண்றோம். பாலிசி லெவல் டெசிஷன் இருக்கணும். வெகு விரைவில் அதுக்கான வெப்சைட் லான்ச் செய்யப்படும். ஸோ இனிமேல் டிரான்ஸ்பரண்டா யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கான அந்த இடம், லோட் ஃப்ளோ ஸ்டடி எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அவங்க அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கான ஒதுக்கீடுகள் செய்யப்படும். யாருக்குனாலும் அவங்க வந்து முடிஞ்ச பிறகு கமிஷன் பண்ண முடியும். இப்போ ஒரு 4-5 புரோக்கர் சேர்ந்து ஒரு சில இடத்துல வந்து அவங்களே வந்து ஒரு சில மெகாவாட்டை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவர்களுக்கு கீழே தான் மற்றவங்க போய் வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கு சோலார்ல. இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நிலக்கரியில என்ன மாதிரி பர்ச்சேஸ் பண்ணணும்னு பல விதிமுறை மீறல்கள் செய்யப்பட்டு பர்ச்சேஸ் செய்யப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் எடுத்துட்டு வேலிடேட் பண்ணி பாலிசி லெவலில் சேஞ்சஸ் பண்ணாதான் நம்ம அடுத்த வேலையை பண்ண முடியும். பாலிசி லெவலில் இப்போ டெண்டர்ல எஸ்டிமேஷனே உத்தமர் செந்தில் பாலாஜி இருந்தப்ப 8 லட்ச ரூபா டிரான்ஸ்ஃபார்மரை 13 லட்ச ரூபாய்க்கு இதே செந்தில் பாலாஜி இருக்கப்ப தான் வாங்கியிருக்கு. இதே தானே சிபிஐக்கு போயிருக்கு. அப்போ செந்தில் பாலாஜிக்கு தெரியலையா? அப்போ வந்து இதே போர்டுலாம் போய் போர்டு அப்ரூவ் போகும், அப்புறம் அங்கே இருக்கவங்களை அப்ரூவ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ போர்டில் யாரை வச்சு எப்படி அப்ரூவ் வாங்கணும்னு செந்தில் பாலாஜிக்கு தெரியாதா? ஏன் வந்து டிரான்ஸ்போர்ட்ல அவர் இருந்தப்ப பல பேர்கிட்ட காசு வாங்கி ஏமாத்தினான்னு கோர்ட்ல இருக்கு. 2000 பேர் அக்யூஸ்டா சேர்த்திருக்காங்க அந்த கேஸ்ல மட்டும். அந்த கேஸை வந்து ஏன் இவ்வளவு காம்ப்ளிகேட்டா பண்ணாங்கன்னு செந்தில் பாலாஜி தெரியாதா? சுப்ரீம் கோர்ட் இப்போ வரைக்கும் கேட்குது, இவ்வளவு 2000 பேர் அக்யூஸ்டா சேர்த்தீங்கன்னா இந்த கேஸ் முடியறதுக்கு 600 வருஷம் ஆகும். 600 வருஷம்
இழுத்தடிக்கிறதுக்கான வேலையை இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேஸை நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து விஞ்ஞான முறையில் கொண்டு போய் எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு செந்தில் பாலாஜி தெரியாதா? ஸோ எல்லாத்தையும் எங்கெங்க தவறு நடந்தோ அந்த தவறை எல்லாம் சரி செய்யறதுக்கான வேலைகளை நாங்கள் செஞ்சுட்டு வரோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.